ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்மளோட வீட்டில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான லன்ச் வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து சண்டேனா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் வந்து நான்வெஜ் தான் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து பண்ண போகிறேன். அதுவும் மட்டன் பிரியாணி வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சீரக சம்பா அரிசி வந்து எடுத்திருக்கேன். எனக்கு பிரியாணி அப்படின்னாலே கண்டிப்பாக சீரக சம்பா ரைஸில் பண்ணுற பிரியாணி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு வந்து சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து குலையாமல் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற அப்போ வந்து அரிசி வந்து ஊற வச்சா போதும். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறீங்க அப்படின்னா உடையாமல் வரணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அரிசி ஊற போட்டுட்டு அப்புறம் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா உதிரியாக சூப்பராக வந்து வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். பிரியாணி வந்து நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய், இந்த மாதிரி 2 எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக பண்ணுற கோல்டு வினர் இந்த மாதிரி சேர்க்காமல் நீங்கள் நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா கடலெண்ணெய் சேர்த்துட்டு கூடவே நெய்யும் சம அளவுக்கு சேர்த்து பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெய் எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பக்கத்து அடுப்பில் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வேக வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து மட்டன் ரசம் வந்து பண்ண போகிறோம். மட்டன் ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் ரசம். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் ரசமும் பண்ணுறதுனால குக்கரில் வந்து மட்டனை வந்து வேக வச்சிட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் வந்து வெந்துட்டுருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து மட்டன் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா மட்டனை வந்து இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணி பிரியாணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கறியை போட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா குக்கர்லேயே வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்புறம் சேர்த்துட்டோம்னா டக்குன்னு வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து மட்டன் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது ரொம்பையும் வேக வச்சிட்டோம் அப்படின்னா மட்டனில் பிரியாணி பண்ணும்போதும் அந்த பீஸ் வந்து முழுசாக வந்து கிடைக்காது. அப்புறம் அப்படியே ரொம்ப வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா 3/4 பதத்துக்கு மட்டும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோடய விசில் வந்து போகட்டும். இப்போ மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு சைடு பை சைடு வந்து நம்ம அதையும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எனக்கு வந்து மட்டன் எடுத்து கொடுத்ததை லேட்டாக தான் எடுத்து கொடுத்தாங்க. பட் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இப்போ 1:30க்குலாம் சாப்பிட வந்துடுவாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மட்டன் குழம்பு பண்ணணும், மட்டன் பிரியாணி பண்ணணும், ரசம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தலைக்கறியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தலைக்கறி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து பண்ணணும். அப்படிங்கிறப்ப இவ்வளோ பண்ணணுன்றப்போ டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 12:30 ஆகிடுச்சு. ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்மளை முடிஞ்ச அளவுக்கு கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். அதனால் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டீப்பாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காட்ட முடியாது. நம்ம மட்டன் குழம்பு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். அது மாதிரி தலைக்கறியும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெயும் கொஞ்சம் கடலெண்ணெயும் சேர்த்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 பட்டையும் 2 ஏலக்காய் 2 கிராம்பு இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா இப்போ மட்டன் பிரியாணிக்கும் நம்ம தக்காளி சேர்க்கணும், மட்டன் குழம்புக்கும் சேர்க்கணும். அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணி வந்து ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ஊட்டிடலாம். ஏன்னா இனிமேல் நம்ம ரைஸும் வைக்கணும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி ஃபஸ்ட்டே வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு 1 o'clock போல் நான் அப்படியே வேலை பார்த்துட்டு அவங்க வந்து ஊட்டி விட்டுருவேன். அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அவங்களுக்கு பசி வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பசி போனது அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. மட்டன் பிரியாணியில் பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. இது கூட இப்போ தக்காளி வந்து சேர்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி அளவுக்கு தான் நான் வந்து மட்டன் பிரியாணிக்கு வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப தக்காளி வேண்டாம். ஏன்னா நம்ம எடுத்துருக்க அரிசி அளவு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அது தக்காளி வந்து நீங்கள் தக்காளி வெங்காயம்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது மட்டன் குழம்புக்கும் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்பப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கணும். என்கிட்ட ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தீர்ந்துடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நிறையாவே அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா குழம்புக்கு போடணும், பிரியாணிக்கு போடணும், மட்டன் தலைக்கறிக்கும் போடணும். அப்படிங்கிறப்ப ரொம்ப தேவைப்படும்.
இப்போது ரசம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்சுட்டேன். அது வந்து ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். எப்போவுமே ரசம் பண்ணுறீங்க அப்படின்னா புளியோட அளவு வந்து கம்மி பண்ணிவிட்டு தக்காளியோட அளவு வந்து கூட வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட். மட்டன் வந்து வேக வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா விசில் போயிடுச்சு. இப்போது வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும், எனக்கு ரொம்ப வந்து வேக தேவையில்லை. இதோட தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம்னா ரசம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணியை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சிடலாம். மட்டன் பிரியாணிக்கு வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை இதெல்லாம் போட்டு நல்லா அதையும் வந்து அந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். ரொம்ப எங்களுக்கு காரம் வேண்டாம், குழந்தைங்களுக்கு ஊட்டுறா ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வந்து இப்போ மட்டன் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து மட்டன் வந்து சேர்த்துக்கிறேன். மட்டன் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. மட்டன்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, நீங்கள் மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருப்பீங்க. அதனால் மட்டன் பிரியாணியில் வந்து லாஸ்ட்டாக வந்து அரிசிலாம் சேர்த்து தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு வந்து செக் பண்ணி வேணுன்றதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மட்டன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துட்டேன். அதுவும் நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். அது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வரட்டும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைக்காவில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடித்தது யாருன்னு பார்த்தா கொரியர்காரனை வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் அப்படியே உங்கள்கிட்ட வந்து காட்டிடலாங்கிறதுக்காக தான் காட்டிகிட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு லிப் பாமும் ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் வாங்கியிருந்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஜனில் வாட்டர் ஜெல் பேஸ்டு அந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப சூட்டபிளான மாய்ஸ்சரைசர்னால் இதுதான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சது வந்து இதுதான். நான் பல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவுமே வந்து சூட் ஆகலை. ரொம்ப ஆயிலியாக இருக்கும், பிம்பிள்ஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்கேன் நல்ல பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நியூட்ரிஜனா தான். பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ரியாக இருக்கும், ஃபேஸில் போட்டுட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்கும், ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆயிரும், சூப்பராக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். இது கூட பார்த்திங்கன்னா பயோடெக்லேருந்து ஃப்ரூட் லிப் பாம் வந்து வாங்கியிருந்தேன். இந்த லிப் பாம் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த லிப் பாம் வந்து யூஸ் பண்ணதில்லை. எனக்கு இப்போ வந்து அடிக்கடி வந்து லிப் வந்து ரொம்ப ட்ரை ஆகுதுன்றதுனால நான் வந்து லிப் பாம் வந்து வாங்கலாங்கிறதுக்கு வாங்கியிருக்கேன். இதுக்கு மேலே லோக்கல் ஷாப்லேருந்து ஒரு லிப் பாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா அடிக்கடி இப்போ கடையில் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நெட்லேயே ஆர்டர் போடலாங்கிறதுக்காக ஆர்டர் போட்டேன். பயோட்டிக் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க யூஸ் பண்ணுறத பார்த்துருக்கேன். அதே நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், வாங்கி நல்லா தான் இருந்தது. ஸோ அதனால் அப்படியே வந்து ஃப்ரூட்டில் வந்து ஒரு லிப் பாமும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கொரியர் வந்ததை பிரித்து காட்டுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இதிலே பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மல்லி பவுடர் இருக்கு இல்லையா, குழம்பு மல்லி பவுடர், அதை வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். அப்படியே பிரியாணிலையும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன். மட்டன் குழம்புக்கு அப்படியே பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா இருக்கு இல்லையா, சக்தி மட்டன் மசாலா, அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான், வேறு எதுவும் வந்து நம்ம குழம்புக்கு வந்து மசாலா வந்து சேர்க்க போகிறது கிடையாது. நான் வந்து இந்த கரம் மசாலா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மட்டன் மசாலா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த மசாலாலாம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து மட்டன் வந்து சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மட்டன் வந்து 3/4 பதம் மட்டும்தான் நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்து மறுபடியும் நான் வந்து குக்கரில் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 விசில் வச்சிடலான்னு நினச்சிருக்கேன். இப்போ பார்க்கலாம், நம்ம வந்து கடையிலே வந்து கொஞ்சம் வேக வச்சு பார்க்கலாம். சீக்கிரம் வேகலைங்கிறப்போ நான் குக்கரில் வந்து மாற்றிக்கலாம்ன்ற ஐடியாவில் வந்து இருக்கேன். இப்போ அந்த மசாலோட சேர்ந்து இந்த மட்டன் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வந்து மூடி வச்சுருங்க, தண்ணி எதுவுமே சேர்க்காமல். ஏன்னா அந்த மசாலா வந்து மட்டனில் வந்து இறங்கணும், அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணியை வந்து சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அது பாட்டுக்கு வந்து வெந்துட்டுருக்கட்டும். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க.
இப்போ அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் வந்து அந்த குழம்பு எல்லாம் வெந்துட்டு இருக்கும்போது நமக்கு டைம் வந்து சும்மா தான் இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். இங்கே பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு வந்து அந்த மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரைஸை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ 1 கப் ரைஸ்னால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு இதெல்லாம் ஓகே செக் பண்ணிவிட்டு ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிரியாணிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கறி குழம்புக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் தேங்காய், சோம்பு அண்டு கசகசா போட்டு வந்து பேஸ்ட் வந்து அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய குக்கர் வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கடாயில் வந்து வேகிறதுக்கு டைம் ஆகுதுன்றனால இப்போ நான் குக்கரில் வந்து மட்டன் எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இதில் ஒரு 2 விசில் விட்டால் போதும். இப்போ மட்டன் வந்து நல்லா வந்துடும். பிரியாணிக்கும் குக்கர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து குழம்புக்கு வந்து அப்படியே வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரசத்துக்கு வந்து பவுடர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுட்டு அந்த ஜாரை வந்து வாஷ் பண்ணி நல்லா தண்ணி இல்லாமல் அந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரைக்காது, குறைன்னு அரைக்காது. ஸோ அதுக்காக தான். இப்போ ரசம் பண்ணுறதுக்கு வந்து மிளகு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விசில் வந்துருச்சு. ஸோ அதனால் அதை வந்து தனியாக வந்து கீழே வந்து இறக்கி வச்சுட்டேன். நம்ம விசில் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்புலேயே வச்சுருந்தோன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரியாணியோ இல்லை ரைஸோ பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கி வந்து கீழே வச்சுருங்க. அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ரசத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பொருட்கள்லாம் சேர்த்து ஒரே ஒரு சுற்றி மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எப்போவுமே ரசத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க புளியோட அளவை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரே ஒரு சுற்றுறா போதும். நல்லா வந்து அடிபட்டுரும். அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ரசத்துக்கு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு அண்டு நம்ம வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்லையா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புளி தண்ணி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா பிசையணுங்க. நல்லா பிசையும் போது அந்த டேஸ்ட்டே வந்து வரும். இப்போ ரசத்தையும் வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு வத்தல் அண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம சேர்த்த அந்த பொருள்லாம் கொஞ்சம் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஊற்றிடலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரசம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் முறை கட்டுறதை விட லோ ஃப்ளேமில் வச்சு முறை கட்ட விடுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா முறை கட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ மட்டன் குழம்பும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. விசில் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து தலைக்கறி வந்து பண்ண போகிறேன். தலைக்கறி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து தலைக்கறி குழம்பு வந்து எப்படி பண்ணலான்னு போட்டிருக்கேன். அதை வேணால் நான் வந்து லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. தலைக்கறி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கர் ஆன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 4 ஸ்பூனுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் ஆல்ரெடி சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டு இது கூடவே சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை நல்லா ஒன்றரை தட்டி வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே சேர்த்துக்கோங்க.
நான் வந்து இன்றைக்கி தலைக்கறியை வந்து கொஞ்சம் நல்ல கிரேவியாக வந்து வைக்க போகிறேன். ஏன்னா வந்து மட்டனை வந்து கொஞ்சம் குழம்பாக வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து கிரேவியாக வச்சுட்டா ஈஸியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டுமே குழம்பாக இருந்தால் நல்லா இருக்குதுங்கிறதுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா திக்கான கிரேவியாக தான் வந்து பண்ண போகிறேன். ரசம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து முறை கட்டிடுச்சு. அதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மட்டன் குழம்புக்கு ஒரு 2 விசில் விட்டுருந்தோம் இல்லையா, அது வந்து விசில் வந்து நல்லா போயிடுச்சு. இப்போ ஃபைனல் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா மறுபடியும் குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. குழம்பு இப்போ வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு இல்லையா. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி பண்ணுறேன். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் ரெடி ஆகிடும் நம்மளோட மட்டன் குழம்பு. தலைக்கறிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம வதக்க வச்சிருந்தேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துருந்தேன். அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கறியை வந்து சேர்த்துடலாம். கறி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கறி சேர்த்தோன்னே உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த கறியில் வந்து உப்பு வந்து நல்லா வந்து இறங்கும். அதுக்காக தான். தலைக்கறிக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஃபுல் வீடியோ வந்து எடுக்கலை. நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு ரைஸும் வச்சாச்சு. தலைக்கறி குழம்பும் ரெடி பண்ணிட்டேன். நம்ம ஆல்ரெடி குக்கரில் வச்சுருந்தா மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போயே டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1:40 ஆகிடுச்சு. இன்னும் என் ஹஸ்பண்ட் வரல. அதனால் வந்து எனக்கு இன்னும் ஒன்றும் தெரியல. அவங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப பசியோடு வருவாங்க. அதனால் டக்கு டக்குன்னு வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. அதனால் டக்கு டக்குன்னு வந்து நான் வந்து சமையல் வேலையை வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கேன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக டேஸ்ட் வேறு லெவலுங்க. எந்த மசாலாவும் சேர்க்கல. மிளகாத்தூள் வீட்டில் வச்சு குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பாருங்கள் மட்டன் குழம்பு பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு இல்லையா. டேஸ்ட்டும் வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி ரைஸும் வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மட்டன் தலைக்கறி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. தலைக்கறி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வைக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து தயிர் பச்சடியும் வந்து பண்ணிட்டேங்க. ஏன்னா பிரியாணிக்கு வந்து தயிர் பச்சடி இல்லாமல் சாப்பிட முடியாது. ஏன்னா அது இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக மட்டன் ரசம் அதுவும் வந்து ரெடி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து ஒரு விருந்தே வந்து வச்சாச்சு. ஈஸியாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து கடகடன்னு எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு.